இன்னைக்கு யூரியா வீஸ்னா இன்னைக்கு பார்க்குற ரிசல்ட் உண்மையானது கிடையாது. ஆக்சுவலாக ரிசல்ட்னா இதுதான். 3 வருஷம் ஆனாலும் சரி 5 வருஷம் ஆனாலும் சரி அது ஈல்டு கொடுத்துட்டு இருக்கும் ஒரே மாதிரி ஒரே தரத்தில். அதுதான் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நாங்கள் ப்ரிஃபேர் பண்ணி போயிட்டுருக்கோம். மிஸ்டர் நவீன், சொல்லுங்கள். இந்த சூப்பர் நேப்பியர் நடவுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார்படுத்தணும் அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். சார், சூப்பர் நேப்பியர் நடுறதுக்கு முன்னாடி நம்ம பூமியை நல்லா சுத்தமாக நம்ம உழவு ஓட்டி பொழப்பாக வச்சுக்கணும் சார். ஆக்சுவலாக காரணம் என்ன அப்படின்னா, இனி அடுத்த 5-6 வருஷத்துக்கு இந்த பூமி நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல ஆக்சுவலாக. ஸோ இதோட கடைசி இயற்கை உரம் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோமே தவிர, இப்போ நல்லா ஆழமாக உளுந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அன்னைக்கு ஒரு பழங்காலத்துலேயே ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆக்சுவலாக, அகல உழுறதை விட ஆழம் உழுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஆழமாக உளுர்ந்து பூமியை நல்லா பொழப்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு 5 கொத்து ஓட்டி நல்லா பொழப்பாக வச்சதுக்கப்புறம் சாணி எருவு கொண்டு வந்து போடுவோம் சார். ஆக்சுவலாக எங்கள் மாட்டு கொட்டகையில் இருக்க சாணி எருவு புதுசாக நடும்போது சாணி எருவு கம்ப்ளீட்டாக பரப்பில் பூராமே சாணி எருவு போட்டுருவோம் ஆக்சுவலாக. சரி, அதுக்கப்புறம் திரும்பி ரொட்டாவேட்டர் விட்டு மட்டமாக ஓட்டி இந்த மாதிரி ட்ரிப் லைனை இழுத்துருவோம் சார். ஆக்சுவலாக ட்ரிப்பில் எங்கெங்கெல்லாம் நமக்கு இது தண்ணி சொட்டுதோ அந்த இடத்துல ஒரு கரணையை ஊனிட்டு போயிடுவாங்க எங்களுக்கு. அடுத்ததுங்க, ஒரு சில பேர்கள் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு இரிகேஷன் ஃப்ளட்டட் இது பண்ணுறது தான் நல்லது, ட்ரிப்பில் பண்ணும்போது அந்தளவுக்கு அதுக்கு தேவையான நீர் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. சார், அப்படி எதுவுமே கிடையாது சார். ஆக்சுவலாக இன்னைக்கு ட்ரிப்பு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ப்ளிங்க்லர் போடுறது, ரெயின்கன் போடுறதுல வேணா அந்த கார்னரில் தண்ணி கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. நமக்கு வாய்க்கால் வடிகால் வரியாக பாய்ச்சறதும் ட்ரிப்பும் எங்களுக்கு ஒரே ரிசல்ட் தான் கொடுக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பூமி நாங்கள் ட்ரிப் போடல சார். இந்த பூமியெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. சரிங்க. இப்போ நம்ம அந்த இதெல்லாமே ட்ரிப் இல்லாமல் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை சார். எங்களுக்கு வாய்க்கால் வழியாக தண்ணி பாய்ச்சறோம், இதுக்கு என்ன ரிசல்ட் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ரெண்டாவது, எங்களுக்கு இது ரொம்ப தண்ணி கம்மியான அளவுக்கு தான் சார் தண்ணி தேவைப்படுது. ஈல்டு அதே ஈல்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா அத்தனை சூப்பர் நேப்பியருமே நாங்கள் ட்ரிப்பில் தான் கொண்டு போயிருக்கோம். கரெக்டுங்க. அதாவது பெரும்பாலும் இந்த கருணையில் நம்ம நிலத்தில் நடவு செய்கிறோம் அப்படின்னா, நிலத்தில் நல்லா தண்ணி விட்டு நல்ல மண்ணு பொழப்பு சேரா இருந்து நடவு செய்வாங்க. ஆமாங்க சார். உதாரணத்துக்கு இப்போ மல்பெரியை நம்ம ஸ்டெம்மா நடவு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கண்டிப்பா அது ஒரு சேர் போல இருந்தாதான் அந்த பட்டை பேக்காது, ஊன முடியும். அது எளிதா இருக்கும், ஜெர்மினேஷன் நல்லா இருக்கும். உண்மைதான். ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்றீங்க. ஆனா ட்ரிப்ல தண்ணி விடுவீங்க. அடுத்தது கண்டிப்பா இதுல எப்படிங்க முளைப்பு திறன்லாம் எப்படி, எந்த அளவுக்கு சார்? ஆக்சுவலா ரெண்டுமே அருமையான விஷயம் தான் சார். அதாவது சேரு குழப்பி நடுறதும் நல்லா இருக்கும். இப்படி நான் ஆக்சுவலா என்னோட கான்செப்டே மண்ணு ரொம்ப பொழப்பா இருக்கணும் அப்படிங்கறது தான் ஆக்சுவலா. ரெண்டாவது, மேன் பவர் ரொம்ப கம்மியாவே ஒர்க் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கறது பாயிண்ட் தான். சோ எப்படின்னா, இப்ப சேரா இருந்துச்சுன்னா ஒருத்தங்க எடுத்துட்டு போறது நடுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம மண்ணு பாத்தீங்கன்னா சும்மா ஊன்னாலே ஈஸியா போயிடும். அந்த அளவுக்கு நம்ம மண்ணை பொழப்பா வச்சுட்டு சாணி எருவு கொட்டிட்டு கம்ப்ளீட்டா நல்ல முறையில உழவு வச்சு ஓட்டி வச்சிருந்தோம்னாலே அந்த மண்ணு கொஞ்சம் பொழப்பா தான் சார் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அப்படியே ஊனிட்டு போயிடலாம். ஸோ அதனால எந்த தப்பும் பிரச்சனையும் வரப்போறது இல்லை. நமக்கு ஒர்க்கும் ரொம்ப சீக்கிரமா முடியும். தண்ணி கட்டி வச்சு சேராக்கி அதுக்குள்ளதான் நடணுங்கிற கான்செப்ட் அதுவும் நல்ல விஷயம்தான். இதுலயும் அதனால எந்த பிரச்சனையும் தப்புகளோ வர்றதில்லை ஆக்சுவலா. இதுலயும் 98% எல்லாத்துலயுமே முளைப்பு திறன் இருக்கு நல்லபடியா. 2 வருஷம் ஆயிடுச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா யூரியா போட்டா மட்டும்தான் நமக்கு நல்ல ஈல்டு வரும், இல்லாட்டி நல்ல ஈல்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எங்களுதெல்லாம் பாத்தீங்கன்னா இது 2.5 வருஷம் ஆனது நேப்பியர். இது ஆக்சுவலா நீங்க அன்னைக்கு வரும்போதே எங்களுக்கு 1.5 வருஷம் கேப்ல இருந்துச்சு. இப்ப அதுக்கப்புறம் 10 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆக்சுவலா. கிட்டத்தட்ட 2.25 வருஷம் 2.5 வருஷம் ஆன சூப்பர் நேப்பியர் இது வரைக்கும் ஒரு பல தடவை கட் பண்ணிருப்போம் நமக்கு இதுல. ஆனா இனியும் அந்த கருப்பு ஃபர்ஸ்ட் அந்த ஈல்டே அப்படியே இருக்கிறதுக்கான ரீசன் இயற்கை உரம் மட்டும்தான் சார் நம்ம யூஸ் பண்றோம் ஆக்சுவலா. நான் அன்னைக்கு அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், ஆர்கானிக் மேன்யூர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. இதுல எந்த மேஜிக்கோ எந்த கிரியேஷனுமே எதுவுமே கிடையாது சார். அதே மாதிரி நம்ம ஆர்கானிக் மேன்யூர் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈல்டுல என்ன வந்துச்சோ நெக்ஸ்ட் அடுத்த 2.5 வருஷம் 3 வருஷத்துல அதே ஈல்டு வருது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வெளுப்பு தட்டி போச்சு, எனக்கு யூரியா வீசிட்டே இருக்கேன், ஃபர்ஸ்ட் யூரியா வீசும்போது நல்லா வந்துச்சு, இப்ப வரமாட்டேது அப்படின்ட்டு. யூரியா வீசுறதுங்கிற ஒரு விஷயமே தப்பான
விஷயம். நான் திரும்ப நான் ஆர்கானிக்னு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசனே அது இன்னைக்கு பார்க்குற ஒரு ரிசல்ட் வந்து உண்மையானது கிடையாது சார். ஆக்சுவலாக இன்னைக்கு யூரியா வீஸ்னா இன்னைக்கு பார்க்குற ரிசல்ட் உண்மையானது கிடையாது. ஆக்சுவலாக ரிசல்ட்னா இதுதான், 3 வருஷம் ஆனாலும் சரி 5 வருஷம் ஆனாலும் சரி அது ஈல்டு கொடுத்துட்டு இருக்கும் ஒரே மாதிரி ஒரே தரத்தில். அதுதான் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி போயிட்டுருக்கோம் சார். ஸோ எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, ஆக்சுவலாக மாட்டு பண்ணை வச்சுருந்தீங்கன்னா அதோட வேஸ்ட்டு எல்லாமே யூரின்லேருந்து மாட்டு கொட்டகையில் இருக்க வேஸ்ட்லேருந்து, அதாவது சாணி எடுத்ததுக்கப்புறம் அதில் நிற்க சாணி துகள்கள், அந்த யூரின் நின்னது, அதுக்கப்புறம் அந்த மாடு வந்து மாட்டோட அழுக்கு, இது எல்லாமே வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சுத்தமான உரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சின்னதாக ஐடியா பண்ணும்போது தான் எங்கள் மாட்டை வந்து ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் வாங்கியிருந்தோம் சார். ஆக்சுவலாக மாடர்ன் டைரி மிஷின்ஸ்ல இருந்து. ஸோ அந்த கம்ப்ரஸர் என்னன்னா ரொம்ப தண்ணி கம்மியான செலவு தான் எடுக்கும், ஆனால் ஈஸியாக சுத்தமாக அந்த மாட்டில் இருக்க அழுக்குலேருந்து ஷெட்டில் இருக்க கம்ப்ளீட் வேஸ்ட், அந்த நமக்கு இப்போ ஃபீல்ட்லேருந்து சொல்ல போனால் கம்ப்ளீட் மென்யூர் ஆக்சுவலாக அது எல்லாமே ஒட்டுக்கா சுத்தமாக க்ளீன் ஆகி வந்துச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமாக க்ளீன் பண்ண முடியல, இப்போ அதனால சுத்தமாக க்ளீன் பண்ணி எங்களால் கொண்டு வர முடிஞ்சது. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வர்றது பூராமே ஒரு சுயேஜ் மாதிரி பண்ணி ஒரு அண்டர் கிரவுண்ட் டேங்க் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோம் சார். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கம்மியான செலவில். ஸோ அண்டர் கிரவுண்ட் டேங்க் போட்டுட்டோம். அதுலேருந்து ஒரு சுயேஜ் மோட்டரை வச்சு டேங்கருக்கு பம்ப் பண்ணி இப்போ என்னோட மாட்டு கொட்டைக்கும் நான் இப்போ நின்றுட்டு இருக்க ஃபார்முக்கும் 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது சார். அங்கேருந்து எங்கள் டிராக்டர் மூலிமா இங்கே கொண்டு வந்து ஃபீல்டில் விடுறோம். ஆக்சுவலாக ஒரு 5 டேங்க் சார், 6000 லிட்டர் டேங்க். அது ஒரு 5 டேங்க் விடும்போதே எனக்கு 1 ஏக்கரா 1.25 ஏக்கரா கவர் வந்துடுது. ஆக்சுவலாக ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அதை நாங்கள் விடுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு தடவை விட்டால் ஒரு 2 கட்டிங்க்கு அப்புறம் தான் இன்னொரு தடவை விடுறோம். இப்போ இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள்லேருந்து 28 நாள் தான் ஆச்சுங்க. எனக்கு நானே ஒரு 6 அடி இருப்பேங்க, மேலே ஹைட் வரைக்கும் பார்த்தோன்னா 8லேருந்து 9 அடி ஹைட் இருக்குது. ஆக்சுவலாக இது பாருங்க, மாட்டு அறுத்து போட்டுட்டு இருக்காங்க, எங்கள் மாடுகளுக்கு போயிட்டு இருக்குது, கம்ப்ளீட்டாக கட் பண்ணி இது பண்ணி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது அப்படியே சாஃப் கட்டரில் இந்த ஆமாங்க சாஃப் கட்டிங் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ இது ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்கன்னா தட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கும் சார். ஆக்சுவலாக சரிங்க, இது தட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அடி 12 அடி 14 அடி வரைக்கும் ஹைட்டு விடுறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 40 நாள் ஆன தட்டு சார். இது 35லேருந்து 40 நாள். அது இந்த தட்டுக்கும் அதுக்கு ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கும். இது எதுக்குன்னா நாங்கள் கரணை வந்து எங்களை மாதிரி விவசாயிகள் வந்து கரணை சுத்தமான ஆர்கானிக் கரணை வேணும், இயற்கை முறையில் பண்ண கரணை வேணும், நானும் ஆர்கானிக்காவே பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கரணை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பெரும்பாலும் எல்லா பண்ணைகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் நேப்பியர் வச்சிருக்காங்கன்னா யூரியா தான் போடுறாங்க. ஆமாங்க. அதில் ஒரு சில மருத்துவர்கள் ஒரு சில பண்ணையாளர்கள் வந்து யூரியாவை அதிகம் பயன்படுத்தும் போது அந்த தீவனத்தை அந்த தாவரத்தை மாடுகளுக்கோ இல்லை ஆடுகளுக்கோ கொடுக்கும்போது அது சரியில்லைன்னு சொல்றாங்க. அது உண்மை? சரியில்லைங்கிறது உண்மைதான் சார். ஆக்சுவலா யூரியாங்கிறது வந்து நைட்ரஜன் தான் சார், யூரியான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்போ யூரினும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இல்லைங்களா? ஒரே மாதிரி தான் சார். ஆக்சுவலா அதாவது யூரினும் யூரியாவும் ஒண்ணுதான். யூரின்லயும் அதே நைட்ரஜன் கண்டென்ட் தான் இருக்கு, யூரியாலயும் அதே நைட்ரஜன் கண்டென்ட் தான் இருக்கு. ஆனா ஒரு செடி வளர்றதுக்கு நைட்ரஜன் மட்டும் பத்தாதுங்கிறதா உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா அதுக்கு ஒரு செடி வளர்றதுக்கு பாஸ்பரஸ் வேணும், பொட்டாசியம் வேணும், யூரியன் நைட்ரஜன் கண்டென்ட்ஸ் வேணும், அதுக்கு இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் தேவைப்படும் சார். ஆக்சுவலா இதெல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு செடி ஆகட்டும் மாடாகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ யூரியா மட்டும் வீசி நம்ம கருகருன்னு இதை கொண்டு வந்துட்டோம்னா ஒரு 4 தடவை நல்லா வரும், மண் அதுக்கப்புறம் கெட்டியாயிரும், கல்லு மாதிரி ஆயிரும், அதுக்கப்புறம் ஈல்டு வராது. ஆக்சுவலா ஸோ இதை எடுத்து கொண்டு போய் போடும்போது அதுலயும் அந்த நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த இதுவுமே இருக்காது. ஆக்சுவலா அதை கொண்டு போய் போடும்போது யூரினை உட்கொள்ளும் போது என்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை பூராமே அதுலயும் வரும் சார். ஆக்சுவலா இப்போ நம்ம மக்காச்சோளத்தட்டு வெளியிருந்து வாங்கி போடுறதுலையுமே நிறைய பேர் மாட்டு பண்ணையில் வாங்கி போடுறாங்க, எனக்கு மாடு படுத்துக்குது, எனக்கு கால்சியம் சத்தே அதில் இல்லை, அப்படி இப்படின்னு XYZ நிறைய சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக அதுக்கு ரீசன் இதுதான். ரெண்டாவது நாம விடுற யூரின்ல வந்து என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக ஒரு மாடு வந்து சுமார் ஒரு 60 லிட்டர் வரைக்கும் தண்ணி நாங்கள் கொடுக்குறோம் சார். காலையில் ஒரு 25 லிட்டரு, மத்தியானம் ஒரு 10 லிட்டரு, சாயங்காலம் ஒரு 25 லிட்டரு, இப்படி ஒரு 60 லிட்டர் நம்ம மாட்டுக்கு கொடுக்கும்போது நமக்கு யூரினாவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 லிட்டர் யூரின் எனக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரு மாட்டில் எங்களுக்கு 35 மாடு அரௌண்ட் வச்சுட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலாக ஒரு 50 லிட்டருங்கும் போது ஒரு நாளைக்கு 10 மாட்டுக்குங்கும் போது உங்களுக்கு 500 லிட்டர் ஆயிருது. ஆக்சுவலா ஒரு 30 மாடு இருந்தாலே 1500 லிட்டர் யூரின் ஆயிருது. என்னோட ஒரு நாளைக்கு ஒரு டேங்க் ஃபில் ஆகுது சார். ஆக்சுவலா ஒரு டேங்க் ஃபில் ஆகும்போது அதுல 1500 லிட்டர் யூரின் இருக்கு. அது போக சாணம் வந்து ஒரு 1000 லிட்டர் வரைக்கும் சாண துகள்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 2000 ப்ரப்போர்ஷன்ல 50% அதுல தண்ணி இருக்கு.
தண்ணினா அந்த மாடு கழுவுற தண்ணி, அந்த மாட்டுல இருக்க அழுக்கு, ஷெட்ல இருக்க அழுக்கு, அது எல்லாம் சேர்ந்தது தான் இது ஆக்சுவலா. அந்த கம்ப்ளீட் மென்யூர் சேர்ந்தது தான் அந்த தண்ணி. ஸோ அப்படிங்கும்போது அது ப்ரொபோஷனல் ஃபீடு, எப்படி மாட்டுக்கு நம்ம ப்ரொபோஷனல் ஃபீடுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி அது ப்ரொபோஷனலான மென்யூராக மாறிக்குது சார் ஆக்சுவலாக. யூரின் மட்டும் கொண்டு வந்து விட்டாலும் அது ஃப்ரெஷ் யூரின் மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இங்கே பூமியில் போட்டாலும் யூரியா போடுற அதே பிரச்சனை தான் நமக்கு உருவாகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆக்சுவலா. ரெண்டாவது, நம்ம மாடுகளுக்கு நாங்க மினரல் மிக்சர்ஸ் ஃபீட் பண்றோம் சார். மினரல் மிக்சர்ல சில்லட்டட் மினரல்ஸ் சொல்றோம் ஆக்சுவலா. அதுல மெக்னீசியம், பாஸ்பரஸ், சல்ஃபேட்டு, பொட்டாசியம் எல்லாமே இருக்கு ஆக்சுவலா, கால்சியம் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மினரல்ஸ்ல இருந்து வர டிஸ்சார்ஜை தான் நம்ம இங்க கொண்டு வந்து ஃபீல்ட்ல விடுறோம் ஆக்சுவலா. ஸோ என்னன்னா இனி ஒரு 2 வருஷம் இன்னொரு 2 வருஷம் இதே இயற்கையா நான் இதை பண்ணும்போது இந்த மாடுகளுக்கு வந்து நான் ஒரு உரம் கொடுக்குற, இந்த மாடுகளுக்கு வந்து அந்த மினரல் மிக்சர்ஸ் ஒன்று ஆர்டிஃபிஷியலா நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ரீசன் என்னன்னா இன்னைக்கு மண்ணில இருந்து தான் சார் செடிகளுக்கு மினரல்ஸ் போகுது, அது வழியா தான் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வருது ஆக்சுவலா. இந்த மண்ணிலேயே எந்த மினரல்ஸும் இல்லாதப்போ நம்ம தனியா தான், நாமளும் தனியா தான் சாப்பிட்றோம். ஜிங்க் டேப்லெட் சாப்பிட்றோம், வைட்டமின்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், மாடுகளுக்கு தனியா மினரல் மிக்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா மண்ணில் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை ஆக்சுவலா. செயற்கை உரத்தை வச்சு மண்ணை மலடாக்கி வச்சிருக்கோம். ஸோ இது மண்ணில் ஏதாவது கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த செடியில இருக்கும். இது எல்லாமே ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் சார். ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணா எல்லா விளைவுகளும் நம்ம சந்திக்கிறோம் ஆக்சுவலா. இவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே இல்ல. இதுல எந்த ஒரு ராக்கெட் சயின்ஸும் கிடையாது ஆக்சுவலா. நம்ம கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு முன்னாடி வந்தோம். ஆமாங்க சார். அப்ப இருக்க வளர்ச்சி தான் இப்பயும் இருக்கு. ஆமாங்க. இதுக்கப்புறமா இப்படிதான் இருக்கும்னு நீங்களும் சொல்றீங்க. ஆமாங்க சார். இந்த மண்ணு பொலப்பொலப்பு இருக்கணும், அதுக்கு வந்து அந்த இயற்கை எரு வந்து வேலை செய்யுது, மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் இந்த ரொட்டவேட்டர் விடும்போது இந்த வேர் வந்து புது வேர் வர்றதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது நான் வந்து இந்த கரணைகளை எல்லாமே தாய்லாந்துல இருந்து தான் கொண்டு வந்தேன். இது கம்ப்ளீட்டா நான் தாய்லாந்து போயிருக்கப்போ அங்க இருந்து தான் கொண்டு வந்து வச்சு இதை நான் டெவலப் பண்ணேன். அங்க நான் பார்த்துட்டு இருந்தது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஆர்டிபிஷியல் உரம் தான் போட்டுட்டு இருந்தாங்க அங்க. சரிங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச அந்த பேக்கெட்டட் என்ன கிடைக்குதோ அதை தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 தடவை 3 தடவை கட்டிங், ஒரு தடவை 5 கொத்து விட்டு ஓட்டுவாங்க சார் ஆக்சுவலா. 510 கல்டிவேட்டர் விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சென்டர்ல வகுடி வாரி விடுவாங்க. சரிங்க. அது விட்டு வாரி விடுவாங்க. சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு பவர் டில்லர் மாதிரி வச்சுட்டு சென்டர்ல வாரி விடுறாங்க. ஆனா இது நான் 2.5 வருஷம் ஆச்சு சார், நான் ஒண்ணுமே பண்ணல. நான் வந்து இயற்கை முறைக்கு போனதுக்கு அப்புறம் என் மண்ணு கணக்கிறதே கிடையாது சார். கட்டி ஆகிறது, கல் ஆகிறதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னாலே அப்படியே பிரஸ் ஆகும், கீழே போகும், பஞ்சு மாதிரிதான் இருக்கும் ஆக்சுவலா அது. ஸோ அதனால எனக்கு அது தேவைப்படலைங்க சார். நான் இதுக்கு செலவு நான் ஒன்றும் பண்ணதில்லை ஆக்சுவலா. நான் கரணை நட்டுருக்கேன், அறுத்துட்டு இருக்கேன். 2 கட்டிங் ஒரு தடவை மாட்டு யூரின் தண்ணி அந்த கம்ப்ளீட் மண்ணியூரை கொண்டு வந்து இயற்கை உரத்தை கொண்டு வந்து விடுறோம். கொஞ்சம் தோண்டி பாருங்க, மண்புழு வரும் இதுல. அந்த ஒரு உருவாகத்தை மட்டும் தான் நான் பண்ணி வச்சிருக்கேனே தவிர இதுக்கு நான் வேற எந்த செலவும் பண்றது இல்லை சார். கிளீனிங் கூட கிடையாது சார். அங்கங்க களை முளைச்சு கிடக்கும், கருகு முளைச்சு கிடக்கும், அப்படியே தான் இருக்கு ஆக்சுவலா. நான் களை எடுக்கிற வேலையும் கிடையாது எங்களுக்கு. நடவு முறையை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நேரா நடணுமா, சாய்வாவா, இல்ல ஒரு சில பேர் சொல்றது பிளாட்டாவே போட்டு மேல மண்ணை மூடனாவே இது வந்துடும் சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். சார் ஆக்சுவலா இது நடவு முறைன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் வந்து 45 டிகிரி சாய்மானமா தான் நடணும் சார். ஆக்சுவலா உங்களுக்கு சாய்மானமாக தான் நட சொல்கிறாங்க. ஒரு கணுவு வந்து மண்ணுக்குள்ளே இந்த அளவுக்கு கணுவு இருக்குன்னா இந்த மண்ணுக்குள்ளே போகிற மாதிரியும் ஒரு கணுவு வெளியே இருக்க மாதிரியும் சாய்மானமாக இந்த பொசிஷனில் தான் நடணும். இது ஃப்ளாட் சர்ஃபேஸு, இந்த பொசிஷனில் தான் நடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆக்சுவலாக அப்படி இருக்கும்போது தான் சீக்கிரமாக நமக்கு முளைப்பு திறனோட சீக்கிரமாக முளைப்பு வெளியே வந்து நல்லா க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சார் ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது தலைகீழாக நட்டுறாங்க. ஸோ இப்படி 45 டிகிரி நடும்போது இதுன்னா இது கணுவு இப்போ சோகம் மேலே பார்த்து இருக்கு. ஆக்சுவலாக சில பேர் அவசரத்தில் என்ன பண்ணாங்க தலைகீழ அப்படி வச்சு நட்டுறாங்க. தலைகீழ வச்சு நடுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வராது. நீங்கள் ஃப்ளாட்டாகவும் நடலாம். நீங்கள் அவங்களால அதை நேர் பார்த்து நட முடியல அப்படின்னா ஃப்ளாட்டாக போட்டும் அது மிதிச்சு விட்டுறலாம். ஆனால் சேரில் மட்டும்தான் ஃப்ளாட்டாக போட்டு இது பண்ண முடியும். நம்ம இந்த மாதிரி கான்செப்டில் நம்மளால இது பண்ண முடியாது. கொஞ்சம் நேர் பார்த்து தான் நடுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ரெண்டாவது இந்த கரணை எல்லாமே முளைப்பு திறன் வந்து 100% இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரணை பார்த்தீங்கன்னா 100% நேராகவே கட் பண்ணிருப்போம். ஆக்சுவலா மிஷின் கட்டிங் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ அருவாளை வச்சு வெட்டும் போது என்ன ஆகுனா சார் இந்த கணு 2ஆ பொழக்கும். இந்த கணு ஒன்ஸ் பொழந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல முளைப்பு திறன் வராது. இதுல வேற ஒண்ணுமே இல்லை. 100% முளைப்பு திறனை இதை வச்சுதான் சார் ஜட்ஜ் பண்றோம். மற்றபடி இது எல்லாமே நார்மலான கரணை தான். ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராம்ப்டா கட் பண்ணி ஃபினிஷிங்கோட நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதுக்கு க்ரோத் இருக்கும் சார். ஓகேங்க, கண்டிப்பாங்க மிஸ்டர் நவீன். அதாவது நம்மோட நிறைய விஷயங்கள்ல சொல்றீங்க. இதனுடைய வளர்ப்பு முறையிலிருந்து நிலத்தை எப்படி தயார்படுத்தணும் எல்லாமே சொன்னீங்க. அதாவது இயற்கை முறையில் நீங்கள் வளர்க்குறத பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கு. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றி சார்.